தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிப்ரவரி 22 ஞாயிறு, தபக்காலத்தின் முதல் ஞாயிறு. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். சேசுமரி சூசை, நான் உமது அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆவியை தர வேண்டும் இறைவா, தூய ஆவியை தர வேண்டும் தயவாய். எம்மை ஆட்கொள்ள வர வேண்டும் இறைவா, ஆவியை தர வேண்டும் இறைவா. கோவிலாய் நெஞ்சத்தை கொண்டிட வேண்டும், கோபுரம் போல் ஞானம் ஓங்கிட வேண்டும். கோவிலாய் நெஞ்சத்தை கொண்டிட வேண்டும், கோபுரம் போல் ஞானம் ஓங்கிட வேண்டும். மூவித பகையினை வென்றிட வேண்டும், மூச்சிலும் பேச்சிலும் நின்றிட வேண்டும். ஆவியை தர வேண்டும் இறைவா, தூய ஆவியை தர வேண்டும் தயவாய். எம்மை ஆட்கொள்ள வர வேண்டும் இறைவா, ஆவியை தர வேண்டும் இறைவா. திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எமக்கு இரம்பும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப எம் குற்றங்களை துடைத்தருளும். எம் தீவினை முற்றிலும் நீங்கும்படி எம்மை கழுவியருளும். எம் பாவம் அற்று போகும்படி எம்மை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொளியிலும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 1-11 முடிய. இயேசு அழுகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூயாவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார்.
பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்று சொன்னது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாக ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, தவக்காலத்தின் முதல் நாளாகிய இன்று இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய விடியல், புதிய நாள், புதிய வாழ்க்கையை தந்து ஆசீர்வதித்து கடந்த இரவு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி வாரத்தின் ஓய்வு நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உமது அன்பை சுவைப்பதற்காக நாங்கள் உம் திருப்பாதம், உமது திருச்சந்நிதியை நாடி வந்துள்ளோம். 3 சோதனைகளை கடந்த நீர் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு வானதூதர் என்னும் சொற்களை நீர் மனதிற்கொண்டு எங்களுடைய வாழ்வை பாலை நிலமாக நாங்கள் ஆக்காமல் உம்மை போன்று உமது பிரசன்னத்தால், உமது நாமத்தால் தூய ஆவியாரை எல்லா நிலையிலும் நாங்கள் அழைத்து, இது எங்களுக்கு தேவை, இது எங்களுக்கு தேவை இல்லாதது என எடுத்து சொல்லி உம் உதவியை நாடும் அன்பு மக்களாக நாங்கள் வாழ வரம் தாரும். இந்த காலை வேளையில் இன்று ஆலயத்தை நாடி வருகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய உள்ளமும் இந்த தவக்காலத்தினுடைய மேன்மையை உணர்ந்து மனம் திரும்பும் மக்களாக, ஜபதப ஒடுக்க முயற்சிகள் செய்யும் மக்களாக, வெளிவேடமின்றி ஆடம்பரமின்றி அமைதியில் உம்மை மேன்மைப்படுத்தும் விதமாக வாழும் ஆசிரை தந்தருளும். கிறிஸ்தவ மக்களாகிய நாங்கள் உமது பிரதிநிதிகளாக எங்கள் ஒவ்வொரு செயல்களும் அமைவதற்குரிய வரம் தாரும். ஆணவம், அகந்தை என்னும் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விடுத்துவிட்டு உம்மை போல எளிமையான பிள்ளையாக, அமைதியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். இந்த உலக ஆசாபாசங்களுக்கு நாங்கள் ஆசைப்படாமல் இந்த தபசு காலத்தில் எங்களையே நாங்கள் ஒடுக்கி உமக்கேற்ற மக்களாக வாழும் வரம் தர உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் மென்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. இந்நாள் நன்னாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.